வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் இயல் 7க்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 4, 3, 1, 2. ஓகே, அதாவது இந்திரன் அப்படிங்கிறத சிஎஸ் பிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வருணன் ஊரனாஸ் அப்படிம்பாங்க. பலராமன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டயானிசிஸ். ஓகேங்களா, கார்த்திகேயன் அப்படின்னா மார்ஸ். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொன்மங்கள். அடுத்து பாருங்கள், இது ஒரு பொறுத்துக, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தொன்மம் தான். ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா சோல் அப்படின்னு அர்த்தம். அதே சந்திரன் அப்படின்னா லூனஸ் அப்படிங்கிற தொன்மத்தை குறிக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வகர்மன் அப்படின்னா வன்ஹன் அப்படிங்கிற அந்த தொன்மத்தை குறிக்கும். அதே கணேசன் அப்படின்னா ஜோனஸ் அப்படிங்கிற அந்த வன்ம பொருளை குறிக்கும், அது தொன்ம பொருளை குறிக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வெவ்வேல் கவுரியர் தொன்முதுகுடி முழுங்கிரும் பௌவம் இறங்கும் முன்றுரை என்ற பாடலில் தொன்மமாக குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராமனை தான் அந்த பாடல் வரிகள் தொன்மமாக குறிப்பிடுது. ஃபோர்த் கொஸ்டின் தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்ற வரிகள் தொல்காப்பியத்தில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி செய்யுளியல் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின் அம்மன்னன் யாற்றூர் செங்காயபன் உரைய கோ ஆதன் செல்லிரும் பொறைமகன் என்ற கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேங்களா, சேரர் கால கல்வெட்டு. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது 4, 3, 2, 1. நச்சின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரும்பினால் அப்படின்னு அர்த்தம். பிண்டம் அப்படின்னா வரிங்கிறத அர்த்தம். தப அப்படின்னா கெட அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். வரிசைனா முறைமை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். செவன்த் கொஸ்டின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் காட் தி 400 Songs of War and Wisdom an Anthology of Poems from Classical Tamil the புறநானூறு என்னும் தலைப்பில் புறநானூற்றினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி 1999ஆம் ஆண்டு. ஓகே, எய்த் கொஸ்டின் புறநானூற்றினை உவேசா அவர்கள் அச்சில் பதிப்பித்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1894ஆம் ஆண்டு. நைன்த் கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது பாருங்க, நந்தகுமாரனுக்கு மாதங்கி வழங்கியது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நதி அவங்க எழுதிய நூல்கள். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது அப்படிங்கிறது சிறுகதை. ஓகே, அதே பார்த்தீங்க அப்படின்னா காணல்வரி அப்படிங்கிற அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா குறு நாவல். கைவிட்ட தேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாவல். இரவுகளில் பொழியும் துயரப்பனி அப்படிங்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை நூல். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின் வே இறையன்பு எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி 1995ஆம் ஆண்டு. 11th கொஸ்டின் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஓகே, 12th கொஸ்டின் கடலுக்கான பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது திலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கான பெயர்களில் பொருந்தாது. இப்போ கடலுக்கான பெயர்களில் பொருந்தது என்ன அப்படின்னா அலம் அப்படின்னு வரும். வளையம், உவரி, அளக்கர், இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்குது. அதெல்லாமே கடல் பெயரை குறிக்கிறது தான். ஓகே, 13th கொஸ்டின் ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரத்தில் தான் இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. 14th கொஸ்டின் புதுமை பித்தன் எழுதிய சாப விமோசனம் என்ற கதை எதை சான்றாக வைத்து எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி ராமாயணம், அதை வச்சு தான் எழுதப்பட்டுள்ளது. 15th கொஸ்டின் வையகம் முழுவதும் வரிங்கன் ஓபும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்ற வரிகள் கம்ப ராமாயணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது.
ஓகே 16 கொஸ்டின் ராசமாணிக்கனார் எழுதாத நூல் எது கீழ்கண்டவற்றில் அப்படின்னா ஆப்ஷன் சி சேரர் வரலாறு தான் அவர் எழுதாத நூல். மற்றது சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதிய நூல்கள் தான். 17 கொஸ்டின் தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமை தாகிய பொருள் மேல் வருவன அவை ராம சரிதமும் பாண்டவ சரிதமும் முதலாகியவற்றின் மேல் வரும் செய்யுள் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இளம்பூரணார் அவர்கள்தான். 18 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அடுத்து கூற்று 2 ஆனால் அது கவிதையில் பழங்கதையை புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை உருவாக்குவதையே குறிக்கும். ஓகேங்களா, தொன்மம்ங்கிறது கவிதையில் வந்து பழங்கதையை மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த 18 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே 19 கொஸ்டின் முருகு உரல் முன்போடு கடும் சினம் செருக்கி பொருத யானை என்ற வரியில் தொன்மமாக குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் தான் குறிப்பிடப்படுறாரு. 20 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 தமிழ்நதி, அதாவது அவங்க பேர் கலைவாணி, பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நதி அப்படின்னு இருக்கு. அதாவது அவங்க வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே கூற்று 2 தமிழ்நதி கலைவாணி தற்போது ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் இப்போ எங்கே வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னா கனடாவில் வாழ்ந்து வர்றாங்க. ஓகேங்களா, ஓகே அப்போ இந்த 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே 21 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பல்வேறு பொருள்கள் பற்றிய வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில் பெரிய எழுத்தில் மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது எந்த காலம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாடல்களை வந்து சிறு சிறு நூல்களாக வெளியிட்டிருக்காங்க. ஓகே அந்த கூற்று 2 அதாவது வெகுசன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து பாடல்கள், தெருப்பாடல்கள் என்று கும்மி பாடல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது இந்த கும்மி பாடல்கள் வெகுசன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து பாடல்கள் அப்படின்னு வராது, பெரிய எழுத்து புத்தகங்கள். ஓகேங்களா, பெரிய எழுத்து புத்தகங்கள், தெரு பாடல்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 21 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 22 கொஸ்டின் புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை மன்னர்கள் முறையே 10 எத்தனையாவது பாட்டுடை தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி 7, 8, 9ஆவது மன்னர்கள். ஓகேங்களா, அதாவது ஐராவத மகாதேவன் அவர்கள் 6, 7, 8 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு மாணவர் வந்து தன்னுடைய ஆய்வின் மூலமாக அவங்க வந்து 7, 8, 9ஆவது மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஐராவத மகாதேவன் அவர்களும் ஏற்றிருப்பார். ஓகேங்களா, ஓகே அடுத்து வந்து 23 கொஸ்டின் காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லாதும் பல்நாட்கு ஆகும் என்ற பாடலில் வந்து குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வரி மேலாண்மையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானையை வந்து உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. யானையை வந்து ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னா நெல் விளை வச்சு அந்த நெல்லை வந்து யானைக்கு கவலமாக்கி கொடுத்தோம்னா நிறையா கொடுக்க முடியும். அதே வந்து ஒரு வயலில் வந்து யானை விட்டு போய் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி விடும்போது அந்த வயலே அது நாசமாக்கிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நம்ம விளை வச்சு குடித்தோம்னா நிறைய நாள் அது சாப்பிடும். அதே போய் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு நாள் கூட தாங்காது. இந்த மாதிரி இதை வந்து வரிக்கு மேலாண்மைக்கு ஊமையாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த வரிகள் வந்து வரி மேலாண்மையை பற்றி சொல்லுது. 24 கொஸ்டின் மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுகள் சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியனுடைய அப்படின்னு ஐராவத மகாதேவன் கண்டுபிடித்த நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1965 நவம்பர் 3. 25 கொஸ்டின் கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி நாலடியாரில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே நம்ம வந்து 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.